மதுரையில் இருக்கவங்களுக்கு இந்த ஏரியா என்னன்னு தெரியும். பட் வந்து இப்போ மதுரையில் இருக்கவங்களுக்கு இந்த ஏரியா என்னன்னு தெரியாத அளவுக்கு மாறிடுச்சு. ஏன்னா நம்ம பாலம் பணி மேற்கொள்கிறனால இந்த இடத்தனா இடிச்சிட்டாங்க. அங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதா? போஸ்ட் ஆஃபீஸ். நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ். அதில் முன்னாடி இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் பால வேலை கட்டுறதுக்காண்டி இடிச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ மாறி இருக்குது. இது வந்து தமிழன்னை சிலை. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இடிச்சிட்டாங்க. இனிமேல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுதோ அதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் கிடையாது, இது வந்து அசோக் பவன் சுத்தமாக இடிச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நார்த் கேட் ஹோட்டல், அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க. இப்போ வந்து அதையும் வந்து நல்லா இடித்து தள்ளிட்டாங்க. அது முன்னாடி இருக்க பகுதி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் வந்து தெரியும். அது மட்டும் கிடையாது, இது பாருங்கள், நார்த் கேட் ஹோட்டல் வந்து ரொம்ப மாறி இருக்குது. நிறைய முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் இடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா கடைகளில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த கடைகள்னால் இப்போ வந்து இடித்து தள்ளியிருக்காங்க. இது வந்து என்னன்னு பார்த்தா அமெரிக்கன் காலேஜ் அந்த முன்பகுதி தான். ஸோ வந்து பாலம் வந்து ஓரளவு வந்து முன்னாடி வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம பிள்ளையார் கோயில் மட்டும் பத்திரமா அப்படியே இருக்குது. அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள், பாலம் வந்து நல்லா முன்னேறி வந்துருச்சு. இது வந்து தமிழரசி இருந்த பகுதி, தமிழரசி பேக்கரி இருந்த பகுதி. இங்கே பாருங்கள், பாலம் வந்து ஓரளவு நான் சொன்ன மாதிரி அந்த பணிகள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. தேவர் சிலைக்கு பக்கத்தில் வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன் உங்களுக்கே. அது வித்தியாசம், அந்த வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள். இது வந்து என்னன்னு பார்த்தா அந்த மூங்கில் கடை பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி தான். நான் வந்து பாலத்தில் இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து தேனி ஆனந்தத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த பால பகுதி தான். ஸோ வந்து நிறையா பணிகள் மேற்கொண்டு கொஞ்சம் பாலம் வந்து முன்னாடி வந்துருச்சு, நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வந்து தேனி ஆனந்தம். தேனி ஆனந்தத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த பாலம் வந்து வந்துருச்சு. இந்த வீடியோ நான் எங்கே எடுத்தேன்னா பாலம் முடிகிற இடத்துல, சிம்மங்கள் ஸ்டாண்ட் ஆகிற இடத்துல இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். பாலப்பணிகள் எந்த அளவு நடக்குது அது மட்டும் கிடையாது, நம்ம பழைய பாலம் எப்படி இருக்குது ரெண்டையுமே காட்டணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த இடத்துல. அது மட்டும் கிடையாது, இதுமாரி நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்.